அண்மை செய்தி. நெல்லையில் மென்பொருள் ஊழியர் கவின் ஆணவ படுகொலை தொடர்பாக 2வது நாளாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. அவரது உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நெல்லையில் மென்பொருள் ஊழியர் கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் கவின் உடலை வாங்க மறுத்து 2வது நாளாக அவரது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனால் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அது குறித்த செய்தி அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் செல்வராஜ். இப்ப கவினின் உடலை வாங்க மறுத்து அவர்கள் உறவினர்கள் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். உறவினர்கள் என்ன கோரிக்கையை முன்வைக்கிறார்கள்? போராட்டத்தின் காரணமாக பகுதியில் என்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது? நிச்சயமாக பூர்ணிமா, நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை கேடிசி நகரில் நேற்று முன்தினம் மாலையில் தூத்துக்குடி மாவட்டம் ஏரன் அருகே உள்ள ஆறுமுகமங்கலத்தைச் சேர்ந்த கவின் என்பவர் படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பாக பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சுர்ஜித் என்பவரை போலீசார் கைது செய்தனர். மேலும் சுர்ஜித்தின் தந்தை உதவி ஆய்வாளர் சரவணகுமார், தாய் உதவி ஆய்வாளர் கிருஷ்ணகுமாரி ஆகிய 2 பேரும் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் நேற்று சரவணகுமார் மற்றும் கிருஷ்ணகுமாரி ஆகிய இருவரிடமும் தனித்தனியாக விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டது. அதன் பிறகு அவரது மகள் சித்த மருத்துவர் சுபாஷினிடமும் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டன. இந்த நிலையில் இந்த படுகொலை காரணமாக சுர்ஜித்தின் தந்தை மற்றும் தாய் ஆகிய இருவரையும் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கவியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். இந்நிலையில் 2வது நாளாக இன்றும் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஆறுமுகமங்கலத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து 2 உதவி ஆய்வாளர்கள் கைது செய்தால் மட்டும்தான் இந்த உடலை வாங்குவோம், இல்லை என்றால் இந்த உடலை வாங்க மாட்டோம், காவல்துறையே அந்த உடலை வைத்துக் கொள்ளட்டும் என தெரிவித்துதான் அவரது உறவினர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த ஆணவ படுகொலை என்பது ஒரு மிகப்பெரிய சம்பவமாக தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில ஆண்டுகளாகவே திருநெல்வேலி மாவட்டத்தில் இது போன்ற ஒரு ஆணவ படுகொலை என்பது தொடர்கதையாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. ஆனால் இருந்த போதிலும் காவல்துறையும் மாவட்ட நிர்வாகம் இது பற்றி கண்டுகொள்ளாமல் இருப்பதால் தங்களுக்கு வேதனையாக இருப்பதாகவும் அவர்கள் உறவினர்கள் தங்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். ஒருபோதும் இந்த சம்பவத்திற்காக அந்த 2 ஆய்வாளர்கள் கைது செய்த பிறகுதான் இந்த உடலை வாங்குவோம், அதுவரை இந்த உடலை வாங்க மாட்டோம் என தெரிவித்துள்ளார்கள். பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி செல்வராஜ்.